அப்படி பாஜக சார்பில் 2 பேரை உறுப்பினராக போடுறாங்கன்னா என்ன நியாயமா? சமதர்மமான ஆட்களையா உறுப்பினராக போடுவாங்க? 2 சங்கிகளை போட மாட்டாங்களா? இதை சுப்பிரமணிய சுவாமி வந்து வக்கு போர்டுக்கு உறுப்பினர் ஆக்க மாட்டாங்களா? ஹெச் ராஜா ஆக்க மாட்டாங்களா? தடுக்க முடியுமா? நினைச்சு பாருங்க, வக்கு போர்டில் உறுப்பினராக ஹெச் ராஜா, வக்கு போர்டில் உறுப்பினராக எல் முருகன், அவர் கேட்பார் இருந்தா என்ன தப்புங்கிற, வக்கு போர்டில் உறுப்பினராக அண்ணாமலை. கற்பனை பண்ணி பாருங்க, இது என்னங்க? இது நியாயமானு நான் வந்து பொது மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இது நியாயம் இல்லை இல்ல. இது ஒரு சட்டம். அடுத்து ஒரு நீங்க வந்து இதை வந்து பாராளுமன்றத்தில் பெரிய எதிர்ப்புலாம் கிளம்புச்சு. ஒரு கூட்டுக்குழுவை ஏற்படுத்துறீங்க, பாராளுமன்ற கூட்டுக்குழுவை ஏற்படுத்தி விவாதிச்சீங்க. அதில் ஆராசா வெளியே வந்தே சொன்னார்ல, எங்களுடைய எந்த கருத்துக்களையும் ஏற்றுக்கல, எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியுடைய கூட்டத்தில் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜேபிசியில் வெளிநடப்பு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்திருக்கீங்களா? அப்ப 14 உறுப்பினர்களும் கருத்துக்களை கேட்கப்படல. என்ன சொல்றாங்க? 14 திருத்தங்கள் தான்.